வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் காணப்போகும் தகவல் என்பது 1902ஆம் ஆண்டு உலகில் நடந்த முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பை இந்த பதிவில் காண்போம். ஆயிரத்தி 1902ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் நாள் நியூசிலாந்தில் செவிலியர் பதிவு சட்டம் 1901 நடைமுறைக்கு வந்தது. ஜனவரி 1 அமெரிக்காவில் முதல் வயர்லெஸ் தொலைபேசியை நாதன் பெவர்லி கண்டுபிடித்தார். ஜனவரி மாதம் 8ஆம் நாள் நியூயார்க் நகரில் ரயில் மோதி 17 பேர் மரணமடைந்தனர், 38 பேர் காயமடைந்தனர். ஜனவரி மாதம் 10ஆம் நாள் உலகில் முதல் பதிவு பெற்ற செவிலியராக நியூசிலாந்தை சேர்ந்த எலன் டக்கோடி அவர்கள் பதிவு பெற்றார்கள். ஜனவரி மாதம் 23ஆம் நாள் வடக்கு ஜப்பானில் ஏற்பட்ட பனிப்புயலில் சிக்கி இராணுவ பயிற்சி மேற்கொண்ட ஜப்பான் இராணுவத்தைச் சேர்ந்த 200 பேர் மரணமடைந்தனர். ஜனவரி மாதம் 30ஆம் நாள் ஆங்கிலோ ஜப்பான் கூட்டணி கையெழுத்தானது. பிப்ரவரி மாதம் 11ஆம் நாள் பெல்ஜியத்தின் காவல்துறை மற்றும் ஆர்ப்பாட்டக்காரர்களிடையே மோதல் போக்கு ஏற்பட்டது. பிப்ரவரி மாதம் 12ஆம் நாள் சர்வதேச பெண்கள் வாக்குரிமை மாநாடு அமெரிக்காவில் நடைபெற்றது. பிப்ரவரி மாதம் 15ஆம் நாள் ஜெர்மனியில் முதல் முறையாக நிலத்தடி போக்குவரத்து தொடங்கப்பட்டது. பிப்ரவரி மாதம் 18ஆம் நாள் அமெரிக்க அதிபர் தியோடர் ரூஸ்வெல்ட் நார்தர்ன் செக்யூரிட்டிஸ் கம்பெனி மீது நம்பிக்கையற்ற ஷெர்மன் சட்டத்தை மீறியதற்காக வழக்கு தொடர்ந்தார். பிப்ரவரி மாதம் 27ஆம் நாள் ஆஸ்திரேலியா அதிகாரிகள் இருவரை போயர் போர் கைதிகளை கொன்றதற்காக தூக்கிலிடப்பட்டனர். மார்ச் மாதம் 7ஆம் நாள் தென்னாப்பிரிக்கா மற்றும் பிரிட்டிஷ் இடையே நடந்த போரில் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற்றது. இதில் பிரிட்டிஷ் ஜெனரல் மற்றும் 500க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். மார்ச் மாதம் 10ஆம் நாள் ரஷ்யாவில் ஸ்டாலின் தலைமையிலான போலீசாருக்கும் ஜோர்ஜியா தொழிலாளர்களுக்கும் இடையில் நடந்த மோதலில் 100க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டனர், சிலர் காயமடைந்தனர், பலர் சிறையில் அடைக்கப்பட்டனர். ஏப்ரல் மாதம் 2ஆம் நாள் அமெரிக்காவின் முதல் திரையரங்கம் திறக்கப்பட்டது. ஏப்ரல் மாதம் 13ஆம் நாள் பிரான்சில் நீராவி காரை 74 மைல் வேகத்தில் ஓட்டி சாதனை படைக்கப்பட்டது. ஏப்ரல் மாதம் 19ஆம் நாள் மத்திய அமெரிக்காவில் கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டு 3000 பேர் மரணமடைந்தனர். மே 5 ஆஸ்திரேலியாவில் காமன்வெல்த் பொது சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. மே மாதம் 7ஆம் நாள் கரிபியன் தீவில் எரிமலை வெடித்து 2000 பேர் மரணமடைந்தனர். மே மாதம் 8ஆம் நாள் மேற்கிந்திய தீவில் பீலி மலை வெடித்து 50,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் மரணமடைந்தனர். மே மாதம் 13ஆம் நாள் 13ஆம் அல்போன்சா ஸ்பெயினில் தன் ஆட்சியை தொடங்கினார். மே மாதம் 20ஆம் நாள் கியூபா அமெரிக்காவிடம் இருந்து விடுதலை பெற்றது. மே மாதம் 29ஆம் நாள் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் திறக்கப்பட்டது. மே மாதம் 31ஆம் நாள் வெர்னிங் ஒப்பந்தம் மூலம் 2ஆம் போயர் போர் முடிவுக்கு வந்தது. ஜூன் மாதம் 2ஆம் நாள் அமெரிக்காவில் நிலக்கரி தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் தொடங்கியது. ஜூன் மாதம் 15ஆம் நாள் சிகாகோ மற்றும் நியூயார்க் நகரங்களிடையே பயணியர் ரயில் போக்குவரத்து தொடங்கியது. ஜூன் மாதம் 16ஆம் நாள் காமன்வெல்த் உரிமை சட்டத்தின் மூலம் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிய முதல் நாடு ஆஸ்திரேலியா. ஜூலை மாதம் 2ஆம் நாள் அமெரிக்க பிலிப்பைன்ஸ் போர் முடிவுக்கு வந்தது. ஜூலை மாதம் 10ஆம் நாள் அமெரிக்காவில் நடைபெற்ற சுரங்க விபத்தில் 100க்கும் மேற்பட்ட சுரங்க தொழிலாளர்கள் மரணமடைந்தனர். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் நாள் ஆஸ்திரேலியாவில் ஏற்பட்ட சுரங்க விபத்தில் 1000 பேர் மரணமடைந்தனர். ஆகஸ்ட் மாதம் 9ஆம் நாள் 7ஆம் எட்வர்ட் இங்கிலாந்து மன்னராக லண்டனில் முடிசூட்டிக் கொண்டார். ஆகஸ்ட் 22ஆம் நாள் சீனா மற்றும் கிர்கிஸ்தான் எல்லையில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 10,000 பேர் மரணமடைந்தனர். ஆகஸ்ட் 30ஆம் நாள் மேற்கிந்திய தீவில் மீண்டும் எரிமலை வெடித்து 1000 பேர் மரணமடைந்தனர். செப்டம்பர் மாதம் 19ஆம் நாள் அமெரிக்காவின் தேவாலயத்தின் நெரிசலில் சிக்கி 100க்கும் மேற்பட்டவர்கள் மரணமடைந்தனர். அக்டோபர் மாதம் 16ஆம் நாள் இங்கிலாந்தில் முதல் இளைஞர் குற்றவாளிகள் மையம் திறக்கப்பட்டது. அக்டோபர் மாதம் 21ஆம் நாள் அமெரிக்காவில் சுரங்கம் தொழிலாளர்களின் 5 மாத வேலை நிறுத்தம் முடிவுக்கு வந்தது. அக்டோபர் மாதம் 24ஆம் நாள் மத்திய அமெரிக்காவில் உலகின் மிகப்பெரிய எரிமலை வெடித்ததன் காரணமாக 10,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் மரணமடைந்தனர்.
நவம்பர் மாதம் 15ஆம் நாள் அரசர் 2ஆம் லியோபோல்ட் படுகொலை முயற்சியில் இருந்து உயிர் தப்பினார். நவம்பர் மாதம் 15ஆம் நாள் பிரெஞ்சு இந்தோ சீனாவில் உலக கண்காட்சி திறக்கப்பட்டது. டிசம்பர் முதல் பிப்ரவரி 1903ஆம் ஆண்டு வரை நடைபெற்ற போரில் பிரிட்டன், ஜெர்மனி மற்றும் இத்தாலி நாடுகள் வெனிசுலா மீது கடற்படை முற்றுகை செய்தன. டிசம்பர் 10ஆம் நாள் நைல் நதியில் முதல் அஸ்வான் அணை கட்டி முடிக்கப்பட்டது. நண்பர்களே, இது போன்று மற்றுமோர் பதிவில் உங்களை சந்திப்போம். நன்றி.